நான் ஒரு கூட்டத்தை தான் கேட்டேன், எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே ஒருத்தர் கோவிச்சுட்டு வந்துட்டார். ஏன் பிரதர் பரிசுத்தமா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டீங்களா, சந்தோஷமா இருக்கீங்க தான் கேட்பீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க உட்காருங்க, பிபிலாம் ஏறிடாம அமைதியை உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? சந்தோஷமா இருக்கிறவன் பாவமே செய்ய மாட்டான். பாவம் ஏன் செய்யறேன்னு சொல்லுங்க. உள்ளுக்குள்ள என்ன இல்லை, ஏதோ ஒரு எம்டினஸ், போய் ஏதாவது வாங்கி ஊற்றலாம், இல்லைன்னா இழுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். எதுக்கு போகிறான்னு நினைக்கிறீங்க? கஷ்டப்படணும்னா போகிறான். சந்தோஷமே இல்லை பிரதர், நிம்மதியே இல்லை, இதெல்லாம் பண்ணால் நிம்மதியாகிடுமா? அப்போது சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களா, பரிசுத்தமாக இருக்கீங்களான்னு கேட்கக்கூடாதா அப்படின்றாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறவன் பாவமே செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு பாவம் தேவைப்படாது. அதனால தான் பவுல் பரிசுத்தமாயிருங்கள் 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 என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதவில்லை. அப்படி சொல்லாம பவுல் என்ன சொன்னார்? சந்தோஷமாயிருங்கள். பக்கத்துல சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க என்று மர்க்கா சொல்றேன்ற. ஏன்னா சந்தோஷமா இருந்தா உனக்கு பாவம் தேவையே படாது. ஆமென்.